ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சிஸ்டர் வீட்டில் புது ஏசி வாங்கியிருக்காங்க. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஒரு 10 5 ஸ்டார் ஏசி. இந்த ஏசியோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் பஜாஜ் மூலிமா தான் வாங்கியிருக்கோம். 10 மாதம் இஎம்ஐயில் 37,500 இந்த ஏசியோட ரேட்டு. 3,750 இன்ட்டு 10 மாதம் 0 டவுன் பேமெண்ட் தான். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஏதோ கார்டு சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 350 எடுப்புன்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, 3,750 ப்ளஸ் ஒரு 350 தானே, அதனால் எடுத்துட்டோம் நாங்கள் இந்த ஏசி. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் ஏசி. நாங்கள் இதுவரைக்கும் ஏசியெலாம் வாங்கினதில்லை, அதுவும் நாங்கள் வாங்கலை. இப்போ எங்கள் அக்கா வீட்டில் தான் வாங்கியிருக்காங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஏசி. இதை வாங்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததும் பஜாஜ் தான். இந்த பஜாஜ் கார்டு இல்லைனா இப்போ இதை கூட வாங்கியிருக்க மாட்டோம். இந்த முறை சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க. ஹாலில், பெட்ரூமில் எல்லா இடத்துலையும் ஃபேன் ஓடுது. ஃபேன் ஓடினாலும் ஃபேன் மேலே ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா மேலாம் வேர்த்து கொட்டாது, ஸ்வெட் ஆகுது, ஒன்றுமே சமாளிக்க முடியல. அதனால தான் சொன்னாங்க என் அக்கா பஜாஜ் மூலியமாக தானே மாதம் 3,750 தானே கட்டிக்கலாம்பா, ஒரு ஏசி புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏசி வாங்கினோம். இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நாங்களும் தொடர்ந்து 5-6 வருஷமாக ஒரு ஏசி ஒன்று வாங்கலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வாங்கவே முடியல. சரி, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்க போனோம். அப்போ தான் பஜாஜில் வாங்கிக்கிங்க. நாங்கள் வாங்கின ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒரு 15,000 வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு புது ஃபோன் X200ன்னு ஒரு மாடல் விவோவில் அது நான் வாங்கினேன். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 65,000 வந்தது. ஆனால் என்னோடய சம்பளமே பார்த்தீங்கன்னா கம்மி தான், ரொம்ப பெரிய அளவில் சம்பளம்லாம் ஒன்றும் எனக்கு கிடையாது. சரி, வாங்கலாமா வேணாவா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட இது நம்ம பட்ஜெட்டுக்கு அதிகம், 66,000 கொடுத்தா ஃபோன் வாங்க வேணான்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அப்போ தான் என்ன சொன்னாங்க அந்த கடைக்காரர், நீங்கள் பஜாஜ் மூலியமாக வாங்கிப்பா அப்படின்னாங்க. மாதம் எவ்வளோங்க வரும் அப்படின்னு கேட்டேன். 2,750 எனக்கும் ரொம்ப நாளாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு சொல்லி ஆசை. சரி, வாங்கலாமா வேண்டாவா அப்படியே 2 மைண்ட் தாட்டாக இருந்தது. சரி, கடைசியில் பஜாஜ் மூலியமாக தான் 2,750 தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அந்த கடைக்கு ஃபோன் வாங்க போனது என்னோ எங்கள் அக்காவுக்கு தான், கடைசியில் ஃபோன் வாங்கினது என்னோ நான் தான். நான் என்ன சொன்னேன் எங்கள் அக்கா கிட்டே, நான் Nothing 2A வச்சுருக்கேன், நல்ல ஃபோன் தான், நான் வாங்கி ஒரு 1.5 வருஷம் ஆகுது. நீங்கள் இந்த ஃபோன் எடுத்துங்க, நான் வேணால் அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கிக்கிறேன், நீங்கள் என்னோடய ஃபோன் யூஸ் பண்ணிங்க. என்னோடய ஃபோன் வாங்கி 1.5 வருஷம் தானே ஆகுது. புது ஃபோன் 10-12,000 வாங்கினா கம்மியான கான்ஃபிகரேஷனில் தான் ஃபோன் கிடைக்கும். இந்த ஃபோன் ரொம்ப நல்ல ஃபோனு. அதனால் எங்கள் அக்காவுக்கு Nothing ஃபோன் கொடுத்துட்டு நான் புது ஃபோன் வாங்கிட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போவே அந்த கடைக்காரர் சொன்னார், நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் லோன் ஒழுங்காக கட்டினீங்கன்னா இந்த பஜாஜ் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அடுத்தது ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இன்னும் ஃபோன் வாங்கி 2-3 மாதம் கூட ஆகலை. சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், பஜாஜ் கார்டு தானே, இஎம்ஐயில் ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தா உடனே கிளிக் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்புறம் தான் எங்கள் அக்கா சொன்னாங்க, பரவாயில்லடா, இந்த பஜாஜ் கார்டு ரொம்ப யூஸ் ஆகுது நம்மளுக்கு, நீ உனக்கும் ஃபோன் வாங்கிட்டேன், எனக்கும் வீட்டுக்கு ஏசி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக நான் தான் எங்கள் வீட்டுக்கு ஏசி வாங்கணும். இந்த ஃபோன் மட்டும் வாங்கலைன்னா நானும் ஏசி வாங்கியிருப்பேன். எப்படியும் எனக்கு இந்த 2 வருஷம் ஆகும் இந்த மொபைல் ஃபோன் லோன் முடிக்கிறதுக்கு. 2,750 2 வருஷம் 24 மாதம் லோன் போட்டிருக்கேன். அது முடிஞ்ச உடனே அடுத்தது ஏசி தான். இதுக்கு நடுவில் வேறு எதனா வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். அதே போல் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது, எந்த ஏசி வாங்குறது. நாங்கள் தான் ஏசி வாங்கியே பழக்கம் இல்லையே, எங்களுக்கு ஏசியை பற்றியே ஒன்றுமே தெரியாது. சரி, ரொம்ப யோசனையாக இருந்தது, எந்த ஏசி வாங்குறது, ஹையர் வாங்கலாமா, அப்புறம் கோத்ரேஜ், அப்புறம் என்னென்னோ பேர்லாம் சொன்னாங்க, சான்சுய் அது இதுன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு டவுட்டு, எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வாஷிங் மிஷினு, அப்புறம் இந்த டிவி, இதெல்லாம் நாங்கள் சாம்சங்கில் நிறைய பார்த்துருவோம். எங்கள் வீட்டில் சாம்சங் இது இருக்குது, டிவி இருக்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை, ஏன்னா அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் எங்களுக்கு சாம்சங் தான், அது வாங்கி ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு, இன்னி வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டே வாங்கிடுவோம், வேறு எதாவது பிராண்ட் வாங்கி கஷ்டப்படுறதோட சாம்சங்கே வாங்கிடலாம், சாம்சங் அதனால தான் புக் பண்ணோம். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி, அதுவும் இல்லாமல் 5 ஸ்டார் ஏசி. நம்மளால் கரண்ட் பில்லெல்லாம் ரொம்ப கட்ட முடியாது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, ஏழ்மையான ஃபேமிலி தான். ரொம்ப 3 ஸ்டார் 2 ஸ்டார்லாம் வாங்கிட்டு கரண்ட் பில்லு 5,000 10,000 வந்தால் நம்மளால் கட்ட முடியாது. அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறவரே சொன்னார், சாம்சங் ஏசி நல்ல ஏசி தாங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1,500 இல்லை 2,000 தான் வரும், அதுக்கு மேலே வராதுன்னாரு. ஆனால் இப்போ தான் போட்டிருக்கோம், ஒரு 4 நாள் ஆகுது ஓடிட்டுருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா பகலில் ஒரு 4-5 மணி நேரம் ஓடுது, நைட்டு ஒரு 5 மணி நேரம் ஓடுது. மொத்தமாக நைட்டு ஒரு 5 இல்லை ஒரு 3 மணி நேரமாவது கண்டிப்பாக ஓடும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 10 ஹவர்னு வச்சிங்களேன். இந்த கரண்ட் பில் எவ்வளோ வருதுன்னு அடுத்த மாதம் வீடியோவில், அதான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே பில்லு, அடுத்த மாதம் வீடியோவில் நான் உங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோ வருது இந்த 5 ஸ்டார் ஏசி அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக.
அதே மாதிரி இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணி 2 நாள் இல்லை 3 நாள் தான் இருக்கும். புக் பண்ண உடனே வந்துருச்சு 2 நாள் 3 நாளில். ஆனால் இன்ஸ்டலேஷன் பண்ண மட்டும் வரவே இல்லை. 1 வாரம் ஆயிடுச்சு. எங்களுக்காக ஒரே பயம், என்னடா இது ஏசி வீட்டுக்கு வந்துருச்சு, இன்ஸ்டலேஷன் பண்ண யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இன்ஸ்டலேஷனுக்கு ஆள் வருவாங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி கஸ்டமருக்காக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் யாருமே கால் பண்ணல. 1 வாரம் கழிச்சு ஒருத்தர் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போது வரவே இல்லை. நாங்களும் அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து எங்களுக்கு ஒரு எப்படின்னா சந்தோஷம் தானே, ஏசி போட போகிறாங்க, ஏசி எப்படி வருது, எப்படி ஒர்க் ஆகுது, ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி போடலாம், நீ ஃபுல்லாக உட்காந்து ஏமாந்து போயிட்டோம், வரவே இல்லை. திருப்பி அடுத்த நாள் பார்த்தா சண்டேன்றதுனால வரவே இல்லை. அடுத்த நாள் திங்கக்கிழமை ஃபோன் பண்ணால் திங்கக்கிழமை வேறு ஏதோ ஒரு ஊரில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போனால் அங்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமையும் வரவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக செவ்வாய்க்கிழமை தான் வந்தாங்க. இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த தம்பி தான் வந்தாப்புல. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டைப்பு. வந்தார், டக்குன்னு எடுத்தார், பாக்ஸ் ஓப்பன் பண்ணார், டக்குன்னு இன்ஸ்டலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் தான் என்ன சொன்னார், ஸ்டெபிளைசர் வாங்கினாரு. எங்களுக்கு ஸ்டெபிளைசரை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ஞாபகமும் இல்லை ஸ்டெபிளைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் என்ன சொன்னார், பக்கத்தில் எலக்ட்ரிக் கடையோ இல்லை பெரிய ஷோரூம் ஏன்னா இருந்தால் போய் கேளுங்க, டபுள் பூஸ்டர் வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. டபுள் பூஸ்டர்னா என்ன ஏது அப்படின்னு ஒன்றுமே புரியல. சிங்கிள் பூஸ்டர்னா லோ வோல்டேஜில் எடுக்காது அதிகமாக, டபுள் பூஸ்டர் எடுக்கும். இதை விட்டிங்கன்னா அதோட ட்ரிபிள் பூஸ்டர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் உங்கள் ஏரியாவுக்கு தேவைப்படாது இந்த ஏரியாவுக்கு, அதனால் நீங்கள் டபுள் பூஸ்டரே வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. போயிட்டு டபுள் பூஸ்டர் என்ன கம்பெனி வாங்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு டவுட் எனக்கு. எவரெஸ்ட் வாங்குறதா, அப்புறம் வந்து விகார்டு வாங்குறதா, அப்புறம் என்னென்னோ பேர்லாம் சொன்னாங்க. ஒரு வழியாக சரி எனக்கு தெரிஞ்சு விகார்டு தான் அதிகமாக. எவரெஸ்ட் இருக்குது, எவரெஸ்ட் வந்து இங்கே டிவிக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், சரி இந்த முறை விகார்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விகார்டு வாங்கினேன். விகார்டு கேட்டிங்கன்னா 3750 ரூபா ஆச்சு டபுள் பூஸ்டர். எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஒன்றுமே சொல்ல, எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பக்காவாக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது எங்களுக்கு ஏசியை பற்றி. அவர் ஏன்னா தப்பு பண்ணாலும் அது ஒர்க் ஆகலை ஓடலை அப்படி எதனா சொன்னால் கூட நம்ம இது அப்படி தான் போகுது அப்படின்னு எடுத்துப்போம். அழகாக எடுத்து ஓப்பன் பண்ணி பக்காவாக வந்து ஸ்டெபிளைசர் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஏசி வந்து எப்படி ரன் ஆகும், எப்படி ஆஃப் ஆகும், எப்படி வந்து இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு வேறு ஒரு டவுட் வேறு, எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஏசி வாங்கிட்டேன், இன்வெர்டர் ஏசி வாங்கியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்வெர்டர் ஏசி வாங்கியிருக்கா, இன்வெர்டர் ஏசி வந்து போர்டு அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுமே அப்படின்னாங்க. ஐயோ இது என்ன தப்பாக வர புக் பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வந்த தம்பிக்கிட்டே பர்சன்கிட்டே கேட்டேன் நான், இந்த மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுன்னு சொல்கிறாங்களே போர்டெல்லாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்போ எதுவும் கிடையாது, அதெல்லாம் வந்த புதுசில் இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அதுவும் இல்லாமல் ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் எந்த பிரச்சனையும் வராது, நம்பிக்கையாக யூஸ் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளம் வராதுன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பயமே போச்சு. ஏசிக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் அந்த சாம்சங் கம்பெனிலே சொல்லி பண்ணிங்க. ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்ச உடனே என்னோடய நம்பர் கொடுத்துட்டு போகிறேன், ஏன்னா சர்வீஸோ இல்லை ஏன்னா ரிப்பேர்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்ல முடியாது, சூப்பராக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் உட்காந்து 1/2 மணி நேரம் கூலிங் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் போனார். பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.